ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. கம்மி ப்ரைஸில் ஆப் கண்ட்ரோலோட எல்டாக் சப்போர்ட் பண்ணுற டிடபிள்யூஎஸ் தேடுறீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிசைன் பார்த்தீங்கன்னா பாக்ஸி டிசைன், நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. செம்ம ஸ்ட்ராங்கான ஹிஞ்ச், நல்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், எல்லாமே நல்லா இருக்குது. பாக்ஸில் வழக்கமாக எல்லோரும் கொடுக்குறது தான் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். இதில் 12.4 mm டைனமிக் பேஸ் ஆடியோ டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்டாக் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. 32 பிட் சாங்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 3D ஸ்பேசியல் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. வேல்யூம் என்ஹான்ஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ரியல்மி லிங்க் ஆப் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அப்புறம் ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். டூயல் டிவைஸ் கனெக்ஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ANC 32 டெசிபிள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். கேமிங் லேட்டன்சி 45 ms, அதை லோ லேட்டன்சின்னு வேறு சொல்லிக்கிறாங்க. பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் யூஸ் பண்ணோம்னா ஒரே ஒரு டைம் மட்டும் கேஸில் வச்சு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் 10 minutes ஆல்மோஸ்ட் 80% சார்ஜ் ஆயிரும். இதில் ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்க. 2 பட்ஸையும் ஒரே நேரத்தில் 4 times டேப் பண்ணும்போது ஃபோன் ரிங் ஆகும். இந்த ஆப்ஷனும் இதில் இருக்குது. அப்புறம் ஆப்லேயே டூயல் டிவைஸ் கனெக்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம டிவைசஸை கனெக்ட் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பட்ஸை எவ்வளோ ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை காட்டணும். நான் 1450 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ பண்ணுறேன். இதோட கன்வீனியன்ஸ் பற்றி நம்ம சொல்லணும்னா, நான் லாங் டைம் யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் பர் டே நான் 12 ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதோட டிசைன் காதில் எந்த வலியுமே நமக்கு ஏற்படுத்தலை. நீங்கள் சாங்ஸ் கேட்டுகிட்டே தூங்குறீங்கன்னா பில்லோவில் பட்டு உங்களுக்கு காதில் எந்த பெயினும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி டேப் ஆகி சாங்ஸ் பாஸ் ஆகிறது, சேஞ்ச் ஆகிறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே பெரிய அட்வான்டேஜ் தான். கேஸ் கிளாஸி ஃபினிஷில் இருக்கிறதுனால நம்ம ஈர கையோட ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவே வலி. அதை மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக ஃபுல் ரிவ்யூ பார்த்தாச்சு. இந்த டிடபிள்யூஎஸ் நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நீ ஆஃபரில் வாங்கினீங்கன்னா 1400 வாங்கலாம். நார்மல் டைமில் 1550, 1600 இந்த ரேஞ்சில் விற்கிது. இது வரைக்கும் வீடியோ பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் டெக்குன்னு மட்டும் இல்லாமல் லைஃப்பில் யூஸ் ஆகிற பல ப்ராடக்ட்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். அதுபோல் உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ட்ரை மை பெஸ்ட். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். ஹேவ் அ கிரேட் டே.